கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை உங்களுக்கு யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல அருமையான கால வேளையில் தேவ பாதத்தில் வர தேவன் நமக்கு விடையேறப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 15. நான் போட்டிருக்கேன் தலைப்பு உத்தமமாக வாழ்வது அல்லது லிவிங் வித் இன்டெகிரிட்டின்னு சொல்லிட்டு அதை குறித்து நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். தயவுசெய்து உங்கள் கைகளில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் வேத புத்தகம் இருக்குதோ தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். வேத புத்தகம் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, இந்த தாள் உங்கள் கையில் இருக்கும். இந்த மாதிரி நியூஸ் லைன் கொடுக்குறது தயவுசெய்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க. எடுத்துகிட்டு போய் யாருக்காச்சும் கையில் கொடுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் தான் ஒன்றும் இதை எடுத்துகிட்டு போய் தயவுசெய்து இதில் சில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்டிக்கல் எழுதி போட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நீங்கள் வாசிச்சுக்க அது பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி அந்த ஆர்டிக்கல் பேர் என்னது, வண்ணத்து பூச்சியா அல்லது பச்சோந்தியான்னு சொல்லி போட்டிருக்கேன். வண்ணத்து பூச்சியா பச்சோந்தியா, அதை படித்து பாருங்கள். படித்து பார்த்து சொல்லுங்கள். இன்றைக்கி 2 விதமான வாழ்க்கை விசுவாசப்படிகள் வாழ்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, நம்ம பச்சந்தி போல் வாழ்கிறோம். அப்படின்னா இடத்துக்கு இடம் நம்முடைய நிறத்தை மாற்றிக்கிறோம். இன்னொன்று, வண்ணத்து பூச்சி புழுவாக இருக்குது, பார்க்க அசிங்கமாக இருக்குது. அது பிறந்த பிறகு, அது வளர்ந்த பிறகு என்ன செய்யுது, வண்ணத்து பூச்சியாக இருக்கும்போது எப்போவுமே அழகாக இருக்குது, அது வாழ்க்கையில் மாற்றாது. ஸோ வாழ்க்கையில் 2 விதமான வாழ்க்கை இருக்குது. ஒன்று, உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிக்கிறது. இன்னொன்று, தேவனுக்காக மறுரூபமாக்கப்படுகிறது. அதை குறித்து இந்த இதில் எழுதியிருக்குது. தயவுசெய்து எடுத்துகிட்டு போங்க. வீட்டில் யாருக்காச்சும் அக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் கொடுங்க. நீங்களும் படிங்க. இது இங்கே விட்டுட்டு போகாதீங்க. அது உங்களுக்காக போடுகிறோம். சரி, இன்றைக்கி அருமையான ஒரு பாடலை பாடணும். என்ன பாட்டுனா, எஜமானனே என் இயேசு ராஜனே. என்னது இந்த பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு எப்படி பாகுதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே, உமக்காகத்தானே தான் வாழ்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், பழியாக என்னை மீட்டீர். அதுக்கப்புறம் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் அப்படின்னு பாடணும். அப்பா உன் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவேன் அப்படின்னு அழகான பாடல். நம்ம பாடும்போது யோசித்து பாடணுமான்னு கேட்டுக்குங்க. இந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் உயிர் இருக்குது. நம்ம சொல்கிறோம் ஆண்டவர் சமூகத்தில். ஸோ தயவுசெய்து அது படிக்கும்போது பாருங்கள். நல்ல வார்த்தை. ஃபாதர் பெர்க்மன்ஸ் என்ன செஞ்சிட்டாரு, அது எழுதிட்டார். ஓடி ஓடி நான் ஊழியம் செய்வேன், அப்பா உன் சம்மதியில் நான் என்ன செஞ்சிருவேன், அகமகிழ்வேன் அப்படின்னு சொல்கிறது சந்தோஷம். இந்த 3வது சரணத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் லைட்டாக பேச போகிறேன் உங்களோடு கூட. இன்றைக்கி என்னுடைய தலைப்பு நான் லிவிங் வித் இன்டெகிரிட்டி, சாம் 15. அதாவது உத்தமமாக இன்டெகிரிட்டி வார்த்தைக்கு சில அர்த்தம் இருக்குது. அதை பற்றி நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்களேன். டெஃபினிஷன் அதாவது இந்த டெஃபினிஷன் நான் எங்கே எடுத்திருக்கேன்னு சொன்னால், டிக்ஷனரியில், த குவாலிட்டி ஆஃப் பீங் ஹானஸ்ட் அண்ட் ஹேவிங் ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் மாரல் அப்ரைட்னஸ். அதாவது ஒரு இன்டெகிரிட்டின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் நீதியாக வாழ்கிறான். உத்தமமாக வாழ்கிறதுனா நீதியும் நேர்மையாக வாழ்கிறான். அவனுக்கு நல்ல நெறிமுறை இருக்குது, நெறிமுறையான கொள்கைகள் இருக்குது. மாரல் அப்ரைட்னஸ்னால் அவன் ஒழுக்கத்தோடு வாழ்கிறவனாக இருக்கிறான். அவன்கிட்ட 2 பக்கம் கிடையாது. வாழ்க்கையில் ஒன்று தான், நெறியும் ஒழுக்கத்தோடு கூட வாழ்கிறவனாக இருக்கிறான். அதுதான் இன்றைக்கி நம்முடைய தலைப்பில் பேசுகிறது. 2வது முக்கியமான ஆங்கிலத்தில், பிப்ளிக்கல் இன்டெகிரிட்டி இஸ் அபவுட் பீயிங் லிவிங் எ லைஃப் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் காட்ஸ் கேரக்டர். அதாவது ஆவிக்குரிய அல்லது விசுவாச வேதத்தின் அடிப்படையில் உத்தமமாக வாழ்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தேவனுடைய பண்பை பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறேன். marked by honesty, consistency and uprightness and dependability, reverence for God, inward righteousness and fairness towards others அப்படின்னு போட்டிருக்கு. நிறையா உங்களுக்குள்ளே நாங்கள் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், அதனால் நிறைய இங்கே பேசுகிறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் தேவனுடைய பண்பை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறேன். விசேஷமாக இன்றைக்கி நான் எதுக்கு இதை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு பேசுகிறேன்னா, போன மாதம் முழுவதும் நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா, இந்த போன இந்த மாதத்தில் 3 முதல் வாரங்களை நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா, நான் என்ன பேசுனேன்னா, குடும்ப உறவை குறித்து பேசுகிறேன். ஃபேமிலி, கிறிஸ்டின் ஃபேமிலி தான் என்னுடைய தலைப்பு இந்த மாதம் முழுவதும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பமாக இருக்கிறோம். ஆனால் குடும்பம் எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன பாரப்படுகிறேன்னு கேட்டால், பிசாசு இந்த திருச்சபையில் முக்கியமாக அடிக்கிறது என்னென்னா, குடும்ப உறவுகளை. கணவன் மனைவிக்குள்ளே, மனைவி பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குள்ளே, பிள்ளைகள் வளர ஆண்டவர்கள் இல்லை, ஆண்டவரோட வசனம் இல்லை, பதவி அங்கே இல்லை, என்ன பயம் இல்லை, பக்தி இல்லை, இந்த மாதிரி எப்படியோ போயிட்டு இருக்குது. எனக்கு தெரியாது என்ன நடக்குது உங்கள் வீட்டிலன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நிறைய மெட்டீரியல் படிக்கிறேன், நிறைய காரியங்களை பார்க்குறேன். கிறிஸ்தவ உலகத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நெருக்கமாக கடந்த 30 வருட காலங்களில் அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது நான் பார்க்குற பாரம், என்னுடைய பாரமும் சரி, நிறையா பேர்கிட்ட பேசும்போது, ஊழியர்கிட்ட பேசும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கு பிரியமில்லாத குடும்பத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஆக நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது வாரம் பேசும்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி வர்ஷிப்னு பேசினேன். முதலாவது வாரம் பேசும்போது தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் தேவ ஆராதனை, குடும்ப ஆராதனை இருக்கணும். கடவுளை அறியாதவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க வீட்டில் என்ன இருக்கணுங்கன்னா, ஒரு ஆல்டர் வச்சுருப்பாங்க, சின்ன இடம் பூட்டி வச்சுருப்பாங்க, அங்கே அவங்க கடவுள்கள்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே போய் டெய்லி குளிச்சுட்டு போய் நிற்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீட்டில். ஒரு சில வீட்டில் எனக்கு தெரிஞ்ச வீட்டில் வீடே கோயிலே கட்டிக்கிட்டாங்க முன்னாடி. ஸோ அவங்க வீட்டில் ஒரு நாள் இல்லை, எவ்ரிடே அவங்க லிட்ரலாக என்ன செய்வாங்க, வர்ஷிப் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் குளிச்சுட்டு ரொம்ப பயபக்தியாக அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகும்போது எப்படி இருப்பாங்க, ரொம்ப பக்தியாக போவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னு சொல்லப்போனால் நான் அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில். பக்தினா பக்தி, என்ன பக்தின்னு எனக்கு இன்றைக்கி அதை நான் யோசித்து பார்க்கும்போது அவ்வளோ சரியாக நம்ம பண்ணலை. ஆக நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பம் ஆண்டோட அன்பால் நடத்தப்படுகிற கிறிஸ்தவ குடும்பமாக இருக்குதா? உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ ஆராதனை ரொம்ப முக்கியமானது என்பதை உங்கள் வீட்டில் காண்பிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இருக்குதா, அல்ல தேவனை போதிக்கிற போதனை இருக்குதா என்பதை நீங்கள் கேட்கணும். அதை நான் போன முதல் வாரத்தில் நான் பேசியிருக்கிறேன். அதை குறித்து நீங்கள் சிந்திச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது முக்கியமான பேசும்போது ஹைரார்க்கி, குடும்ப ஆர்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவர் இருக்கிறார், இரண்டாவது கணவன் இருக்கிறார், மூன்றாவது மனைவி இருக்கிறார், நான்காவது பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த ஆர்டரில் தான் ஒரு வீடு இருக்கணும். இது கூட அன்பால் கட்டப்பட்ட வீடாக இருக்கணுமே தவிர இது வேறு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு வாட்டி நான் பேசியிருக்கிறேன். 2வது ஞாயிறு, அது 14வது ஜூலை மாதம். போன வாரம் நம்ம பேசும்போது என்ன பார்த்தா, ஆனரிங் அத்தாரிட்டி, அதாவது அதிகாரங்களை அதிகாரத்தை கனப்படுத்தணும். ஏன் நம்ம அப்படி பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகாரத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் நம்ம பார்த்துருக்குறோம் போன வாரம் பேசும்போது. அது மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஆனர் பண்ணும்போது தேவனை நம்ம கனப்படுத்துகிறோம் காணப்படுகிறோம். இது தேவனுடைய முறை, ஆர்டினன்ஸ் ஆஃப் காட். இது யார் எதிர்த்து நின்னால், யாருக்கு எதிர்த்து நிற்கிறோம், கடவுளுடைய ஆர்டருக்கு, ஒழுக்கத்துக்கு எதிர்த்து நிற்கிறோன்னு வேதம் சொல்கிறோம். ஸோ இந்த அருமையான கால வேலையில் நம்ம என்ன பார்த்தோம், போன நாட்களில் நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டால், இது எல்லாமே ஒரே ஒரு ஐடியா தான். என்னுடைய ஐடியா என்னன்னு கேட்டால், இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது. அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து செய்கிறது, தாத்தா பாட்டி எல்லாரும் இதை வலியுறுத்தணும். இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமானா, குடும்பம் தான் யூனிட் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு குடும்பமாக இருக்கிறோம் தனியாக வீட்டில், அங்கேருந்து இங்கே கூடி வருகிறோம். இது ஒரு திருச்சபையாக ஆக்கப்படுகிறது. அப்போ எப்போ குடும்பம் நல்லா இருக்குதோ அப்போ தான் சபை நல்லா இருக்கும். எப்போ சபை நல்லா இருக்குதோ அப்போ தான் சமுதாயம் நல்லா இருக்கும். எப்போ சமுதாயம் நல்லா இருக்கோ அப்போ தான் நாடு நல்லா இருக்கும், இல்லையா? குடும்பம் சரியில்லை, அப்பா சரியில்லை வச்சுக்கோங்களேன், இல்லை அம்மா சரியில்லை, பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பிள்ளைங்க குறை சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் ஒன்று என்ன நடக்குதுன்னு கேட்டால், தகப்பனும் தாயும் தேவனுக்கு பிரியமான குடும்பத்தை வழி நடத்தணும். இங்கே ஒருத்தர் போதகர் இருக்கார், சந்தோஷம், அவர் வர்றாரு, வாரத்துக்கு ஒரு நாள் பேசுகிறார், மட்டும் 6 நாள் வீட்டில் இருக்கிறோமே, அங்கே யார் போதிப்பா? எனவே நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று நம்ம நினைக்கிறோம், ஒரு நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் வந்து உட்காந்ததுனால என் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நம்ம நினைக்கிறோம், சர்ச்சில் வந்து நான் வளர மாட்டேன். எப்படி வளருவீங்கப்பா? ஒருத்தன் ஜிம்முக்கு போகிற ஒரே ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு போகிறான், 1 மணி நேரம் அப்படின்னு பண்ணிட்டு வந்துடுறான். என்ன ஆகும் உடம்புக்கு? எதோ சேஞ்சஸ் இருக்குமா? அவன் லிட்டரலாக எல்லா நாளும் ஜிம்முக்கு போகணும். என்னையா ஜிம்முக்கு போகிறவன்ட்ட கேட்டுட்டார். நல்லா சாப்பிட்ணும், நல்லா தண்ணி குடிக்கணும். இன்னும் வேறு சில பசங்க சப்ளிமெண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க, கண்டதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பெரிய சைஸ்லாம் காமிச்சிருப்போம். ஒரு பார்த்துருக்கீங்களா? வருஷக்கணக்கு ட்ரெயின் பண்ணால் தான் அவனுக்குலாம் அந்த ஷேப்லாம் வரும். நானும் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் எப்படியா நடக்கும்? ஒரே நாள் வந்து 1.5 மணி நேரம் உட்காருவாரான், உடனே 1/4 மணி உட்காரான், அது கூட வந்து வருவார், வராட்டி வர மாட்டார். உடனே வந்து ஆவிக்குரிய இதில் ஜாயிண்ட் ஆகிடுவாரா என்ன? ஒரு குழந்தை ஒரே நாளில் எல்லாத்தையும் திணிங்க உட்காந்து, அதுக்கு பிறகு ஒரே நிமிஷத்தில் ஆயிருமா என்ன? நம்ம 4 நாள் இன்னும் கொஞ்சம் நேற்று முந்தானி எத்தனை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பேருக்கு ஞாபகம் இருக்காது. நேற்று முந்தானி என்னப்பா சாப்பிட்டீங்க, நேற்று என்னப்பா சாப்பிட்டீங்கன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பேருக்கு ஞாபகம் இருக்காது. சின்ன வயசில் அம்மா என்ன கொடுத்தாங்க தெரியாது எனக்கு. ஆனால் அந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்ததை சாப்பிட்டு தான் இந்த சைஸில் வந்திருக்கிறேன். ஒரே நாள் சாப்பிட்டதுனால கிடையாது. ஜிம்முக்கு அவன் ரெகுலராக போகிறான் பார்த்தீங்களா, ஜிம்மில் போய் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி தண்ணி குடித்து வெளியில் என்ன செய்கிறான், எல்லா விதமான காரியங்களையும் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் ஒரு ஷேப் அவனுக்கு கிடைக்குது. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரே நாளில் யாரும் வளர முடியாது. இது 24/7 எக்ஸசைஸாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அது குறித்து சிந்தை இருக்கணும். எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது. ஒன்று ஜிம்முக்கு போகிற ஆரம்பிச்சிட்டானா அவன் நிறையா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவான். இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன். விஷயம் ஒலிம்பியன் ஒருத்தன் ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டிசிப்ளின் வச்சுக்கிறான். 4 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் ஒலிம்பிக் வரும். ஆனால் அவன் நைட்டும் பகலுமே பிரயாசப்படுறான் அந்த ஒரு நாளுக்காக.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதே போல தான். இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரேஸ் போயிட்டுருக்கோம். ஆக நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்பது முக்கியம். விசேஷமாக இன்றைக்கி நான் உங்களோட கூட பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லிவிங் வித் இன்டிகிரிட்டி, அதாவது உத்தமமாக வாழ்வது. என்ன உத்தமமாக வாழ்வது? பல வேலைகளை சபையில் நம்ம வருகிறோம், உட்காந்துருக்குறோம். நான் ஆராதனை என்பது என்ன நினைக்கிறேன்னா, ஒரே ஒரு நாள் வந்துட்டால் போதும், அடுத்த 6 நாள் நான் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்கன்னா ரொம்ப பெரிய தவறு செய்கிறோம் நம்ம. விசேஷமாக இந்த சங்கீதம் எதை பற்றி பேசுது, அதை பற்றி தான் உங்களோட நான் பேச போகிறேன். சுருக்கமாக ட்ரை பண்ணுறேன். 3 காரியம். இந்த கொஸ்டின் ஆஃப் வர்தினஸ், இந்த தேவ ஆராதனைக்கு வருவதற்கு என்ன தகுதி எனக்கு இருக்குது, அப்படிப்பட்டவனுக்கு எப்படிப்பட்ட பண்புகள் இருக்குது, அப்படிப்பட்டவனை எப்படி கடவுள் ஆசீர்வதிக்கிறார், அவன் நிலையுள்ளவனாக இருக்கிறான், அது பெர்மனன்ஸ் அல்லது ப்ராமிஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 3 காரியத்தில் சுருக்கமாக நம்ம உங்களோட கூட பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி சங்கீதத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதத்தை 150 சங்கீதம் இருக்கிறதே நீளமான புத்தகம், பெரிய புத்தகம். இதில் மொத்தம் 5 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. சங்கீதம் 1லேருந்து 41 முதல் செக்ஷன், 42 72 இன்னொரு கூறு 2வது பகுதி, 73லேருந்து 89 3வது பகுதி, 90லேருந்து 106 வரை 4வது பகுதி, அப்புறம் 107லேருந்து 150 என்ன செஞ்சுருக்காங்க, 5 கூறுகளாக பிரிச்சிருக்காங்க. இது ஒவ்வொன்றுக்கும் சில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி நாட்களில் அதை வாசித்து பாருங்கள். அதை குறித்து வேகமாக நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணும்போது நம்ம பண்ண முடிஞ்சால் நல்லது. வேதத்தில் 5 ஆகமங்கள் இருக்கும்போது ஆதியாகம், யாத்ராகம், லேவியராகம், என்னாகும், உபாகம் இருக்கிற மாதிரி இந்த 5 சங்கீதங்களும் அந்த சங்கீதம் 150 5 கூறுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில தீம் இருக்குது. அதை பறித்து பின்னாடி நம்ம பேசுவோம், கற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த சங்கீதம் எங்கே இருக்குன்னு கேட்டால் முதல் பகுதியில் வந்திருக்குது, 1லேருந்து 41 வரை. விசேஷமாக இதை எழுதுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அது எழுதும்போது தாவீதின் சங்கீதம். எப்போ வாசித்தாலும் அந்த சங்கீதத்துக்கு மேலே சூப்பர்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, அது தலைப்பு போட்டிருப்பாங்க. அது யார் எழுதுனா, எந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கான்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த சங்கீதத்தை எழுதுன யார் தான், தாவீது ராஜா எழுதுனதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் கிடையாது. இது தாவீது யாருன்னு கேட்டீங்க, ஷெப்பர்ட் கிங்னு சொல்லுவாங்க அவரை. ஒரு சாதாரண மெய்ப்பனாக இருந்த சாதாரண அந்த மெய்ப்பனை தேவன் என்ன மாற்றிட்டார் பின்னாடி நாட்களில், ஒரு சூப்பர் பவர்ஃபுல் கிங், அதாவது ஒரு அஸ்திபார், அதாவது ஒரு அளவுகோல். இஸ்ரேல் நாட்டுக்கு அவருக்கு பின்னாடி இருந்த ராஜாக்களில் அவர் தான் தாவீதை போலன்னு தான் சொல்லிகிட்டே வருவாங்க. ஏன்னா தாவீது என்ன செஞ்சார், ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் யார் யார் தாவீதை போல இருந்தாங்களோ தேவனுக்கு பிரியமாக இருந்தாங்க, யார் யார் தாவீதை போல இல்லையோ அவங்க தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தாங்க. அதுதான் ராஜாக்களில் நீங்கள் வாசிப்பீங்க, 4ஆம் புத்தகத்தில் வாசிப்பீங்க. ஆக இதில் என்ன பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உறவை பார்க்குறோம். அது எதன வெளிப்பாடுன்னு கேட்டிங்கன்னா, தேவனை ஆராதிப்பதற்கும் மனம் திரும்பி தேவனுடைய வாழ்க்கையை அவன் எப்படிப்பட்டவனாய் பார்க்குறான் என்பதை காண்பிக்கிறதா இருக்குது. இதை எப்போ எழுதினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னைக்கு எழுதியிருக்கா, அவர் ராஜாவை இருந்த காலங்களில் எழுதினதாக சந்திக்கப்படுகிறது. அது மாத்திரம் கிடையாது. இந்த சங்கீதம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் சங்கீதம் 24 நீங்கள் வாசிப்பீங்கன்னா இந்த சங்கீதத்தின் என்ன சில சிமிலாரிட்டின்னு சொல்லுவோம். இதே போல் சில வசனங்கள் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறமா நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில் போய். எனவே இதில் முக்கியமான பங்கு என்னன்னு கேட்டால், இந்த வேத பகுதியில் விசேஷமாக தேவனுடைய மகனுடைய தேவனுக்கு பிரியமாக இருக்கிற விரும்புகிறவன், தேவ சமூகத்தில் தேவ சன்னிதானத்தில் இருக்க விரும்புகிறவன், அவனுடைய பண்புகள் என்ன, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவனோட வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்ட பண்புள்ளவனாக இருக்கிறான், அவன் எப்படிப்பட்ட நடைமுறை வாழ்க்கை வாழ்கிறவனாக இருக்கிறான், அப்படிப்பட்டவனுக்கு மட்டும்தான் தேவனோடு கூட உறவு வைக்கிற வாய்ப்பு இருக்கும். நான் இங்கே சபைக்கு வருகிறதுனால எல்லா நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்கிறது நல்லது. அது ஒரு வகுதி, ஒரு விதத்தில் என்னோட விசேஷ என்னுடைய கடவுளோட என்ன செய்கிறேன், கடவுளோட காரியத்தை கீழ்படுகிறத நான் காமிக்கிறேன். அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, 6 நாளும் 24 மணி நேரமும் 365 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் இந்த பூமியில் ஆண்டவர் கொடுக்குறாரோ அத்தனை நாளும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆராதனை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கும் உங்களுக்கு உறவு எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, சண்டேயில் பர்டிகுலர் டைமில் காலையில் 9 மணிலேருந்து 10:15 மணி வரை மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எனக்கு உறவு இருக்குமானா நான் தவறாக புரிஞ்சுருக்கிறேன் ஆண்டவரோட வாசனத்தை. இந்த வேத பகுதி எங்கே பேசுறது, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த சபைக்கு வராத 6 நாட்கள் எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்குள்ள உறவின் வெளிப்பாடு. அடுத்த 6 நாள் நான் எப்படியோ வாழ்கிறேன், அடுத்த 7வது நாள் வர்றேன், இங்கே வந்து நான் சண்டை தான் போடுவேன். கடவுள் வசனம் போட்டால் அது கசல் எனக்கு சொன்ன மாதிரி இருக்காது, எனக்கு குறை சொல்ல மாதிரியே இருக்கும். ஏன்னா நான் 6 நாள் என்ன பண்ணியிருக்கேன், அதை சொன்ன மாதிரி இருக்கும். நான் எங்கே உங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது என்ன நடக்குதுன்னு. பாஸ்ட் என்னவே குறை இல்லை, இது கசல் வசனம் சொல்லுது, நான் சொல்லவே இல்லை.
ஆக இந்த நாள் வேலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால், நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். விசேஷமாக இந்த சங்கீதங்கள் மட்டும் கிடையாது, இந்த வேதமாக இந்த 15வது சங்கீதம் முதலாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தை பற்றி பேசுது, ரெண்டாவது நீதியை பற்றி பேசுது, ரெண்டாவது உண்மையும் நேர்மையும் காணப்படணும். இது என் பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலேருந்து இதை கற்றுக் கொடுக்கணும். பரிசுத்தமாக வாழ்கிறது, நீதியை கற்றுக் கொடுக்கறது, கடவுளுக்கு எது பிரியம், எது செய்யணும், உண்மை என்ன, எது நேர்மைன்னு கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட காரியங்களை செய்வது கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே சோஷியல் எத்திக்கல் கண்டக்ட்னு சொல்லுவாங்க. நான் செய்கிற காரியத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், கையில் சுத்தம் இல்லாத வாழ்க்கை, பேச்சில் வெவ்வேறு விதமான வார்த்தை, கிறிஸ்தவனாக இருந்துட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, டபுள் லைஃப் ஆடக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் உள்ளவனாக காணப்படும், கர்த்தருக்கு பயந்தவனை. எனவே இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நான் 3 காரியங்களை வாசிக்கிறேன். முதல் 3 காரியத்தில் முதல் பகுதியை நம்ம வாசிக்க போகலாம். த கொஸ்டின் ஆஃப் வர்தினஸ்ன்னு பார்க்கலாம். வசன சங்கீதம் 15:1 வாசிங்கப்பா. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான். போதும், அது வாசிக்க வேண்டாம். வசன சங்கீதம் 24:3 வாசிங்க எனக்காக. ஏறுவான். ஆக இந்த 2 சங்கீதமும் ஒரு காரியத்தை பேசி இருக்குது. என்ன பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் யார் என்ன செய்வாங்க, போவாங்க. 2 கேள்வி கேட்டுருக்குது, கொஸ்டின். இந்த கேள்வி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, 2 முக்கியமான பாயிண்ட் நமக்கு சொல்லுது. அதாவது இங்கே 2 காரியங்களை பார்த்தீங்கன்னா போதும். அபாய்டுன்ற வார்த்தை, அப்புறம் இன்னொரு டெபர்னக்கிள்ன்ற வார்த்தை. டெபர்னக்கிள்னா தெய்வீக கூடாரம். இஸ்ரவேல் ஜனங்க 40 வருடம் என்ன வனாந்திரத்தை வரும்போது மோசையின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வீக கூடாரம். இந்த தெய்வீக கூடாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் மையமாக இருந்தது, சென்ட்ரல்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் கிடையாது, அதுக்கு பின்னாடி நாட்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எருசலேமில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் தேவாலயத்தை கட்டிட்டார். அதுதான் தேவாலயத்தை டுவெல் இன் த ஹோலி ஹில் இருக்கு. அதுனா என்னது, பர்வதம்னா என்னது, எருசலேம் பர்வதத்தில் தான் என்ன கட்டியிருக்காங்க, அவங்க தேவாலயத்தை கட்டியிருக்கிறாங்க. 2 காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அது என்ன பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாருங்கள், செக்ரெட் டென்ட் அல்லது ஹோலி மவுண்டன் என்ன பற்றின்னு கேட்டிங்கன்னா, ரெஃபர்ஸ் எதை பற்றி பேசுதுன்னு கேட்டால், த பிளேஸ் ஆஃப் டிவைன் பிரசன்ஸ். ஆண்டோட பிரசன்னம் அவங்களுக்கு. தேவன் எங்கே வாசம் செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, நமக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்குது. ஈவன் கடவுளை அறியாதவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஆல்டர் கட்டி துணியை போட்டு ஒரு இடத்த வச்சு எல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே யார் இருக்கா, செருப்பெல்லாம் கழட்டிடுவாங்க. ரொம்ப சின்சியராக போவாங்க அந்த இடத்துல. அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த இடம். அந்த பர்டிகுலர் பிளேஸில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே ஆண்டவர் இருக்கிறாரு. இப்போ நம்மளே போனால் கூட நம்மளை போக விட மாட்டாங்க. அதே போலவே அன்னைக்கு கூட தான் தேவ ஆலயத்துக்குள்ளே கண்டவங்க போக முடியாது, நினச்சவங்களாம் போக முடியாது, எப்படி வேணாலும் போக முடியாது. நிறைய சட்டத்திட்டங்கள் விசேஷமாக வாசிச்சுப்பாங்க. லேவியராகமத்தெல்லாம் எப்படி தான் போகணும்னு சொல்லப்பட்டிருக்காங்க. தேவாலயம் எப்படிப்பட்டது, பரிசுத்தமான இடம். எப்படிப்பட்ட இடம், செக்ரெட் டென்ட் அல்லது செக்ரெட் மவுண்டன், ஹோலி மவுண்டன். அது 2 பரிசுத்தமான பூமி, பரிசுத்தமான இடம். அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. அந்த தேவன் எங்கே செய்கிறாரா, நாட் ஒன்லி பிரசன்ஸ், டுவெல் அமங் தெம். அங்கே தான் ஆண்டவர் வாசம் செய்கிறார். அந்த தேவ ஆலயத்தில் தான் அவர் என்ன செய்கிறார், அங்கே இருந்துக்கிட்டு அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஒரு படம் போட்டிருக்கீங்க பாருங்கள், விசேஷமாக இங்கே பாருங்கள். அப்போ கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத பகுதியில் 2 முக்கியமான காரியத்தை பார்க்குறோம். ஒன்று, அவங்க எந்த அளவுக்கு தேவ ஆலயத்தையும் தேவனுடைய சமூகத்தையும் முக்கியமாக கருதுகிறாங்க. ஹவு மச் இம்பார்ட்டன்ட் டு தெம். ரெண்டாவது என்ன பார்க்குறோம், அதுக்குள்ளே போகிறவ எப்படிப்பட்ட பரிசுத்தவானா காணப்படணும். ஆங்கிலத்தில் பாருங்க, the importance of the temple is important. What kind of person is worthy to dwell in the God's sacred place? அப்படி இருக்குன்னா எப்படி ஸ்பேஸ், அந்த கடவுள் சமூகத்துக்குள்ளே உள்ள யார் போக முடியும்? இன்றைக்கி நம்ம தேவ ஆலயத்துக்கு நம்ம எப்படி வருகிறோம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த பகுதி சொல்கிற காரியங்கள் ஒரே ஒரு சில படங்க போட்டிருக்கேன் நான் பாருங்கள். இதுதான் தேவ ஆலயம். இவங்க 40 வருஷம் வனாந்தரத்தில் போகிறாங்க. இந்த தேவாலயம் இப்படிப்பட்டதாக இருந்துச்சு. இதில் 3 இடம் இருக்கும். பின்னாடி வேணும் அந்த படம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை காமிக்கிறேன் நான். இங்கே இந்த பாருங்கள், சுற்றி இந்த டெம்பிள் டென்ட்டாக கட்டப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த டென்ட் நடுவில் கட்டிடுவாங்க. இந்த தெய்வீக கூடாரம் தான் இருக்கும், டெபர்னக்கிள் தான் நடுவில் இருக்கும். மற்ற 13 கோத்திரம் யாரை சுற்றி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கே இருப்பாங்க, டென்ட்டை சுற்றி எல்லாருக்கும் லொக்கேஷன் இருக்குது. ரைட்டில் யார், லெஃப்ட்டில் யார், ஈஸ்ட்டில் யார், வெஸ்ட்டில் யார், எல்லாம் அதை சுற்றி தான் இருப்பாங்க. அவங்களோட க்ளோசஸ்ட் ப்ராஸ்பெக்ட் என்ன, சர்ச்லேருந்து, அதாவது தேவ இடத்துல இருந்து ரொம்ப தூரமாக இருக்கக்கூடாது அவங்களோட ஐடியா.
அப்புறம் தேவனை சுற்றி தான் இருக்கணும். தேவன் எங்கே இருக்கிறார்? அவங்க மத்தியில் இருக்கிறார். இந்த இதை காத்த புரியுது, அவங்களுக்கு நல்லா புரியும். ரெண்டாவது, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 லொக்கேஷன் இருந்துச்சு. பிரகாரம்னு சொல்லுவாங்க, அப்புறம் பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க, அப்புறம் பின்னாடி ஒன்று இருக்குது, அது ஹோலி ஆஃப் ஹோலிஸ், அது மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் இன்னொரு நாள் செப்பரேட்டாக நம்ம படிக்கும்போது படிக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க நினச்சவங்களாம் உள்ளே போக முடியாது. நீங்கள் நினச்ச மாதிரி அப்போல்லாம் போக முடியாது. தேவனோட இன்னும் சொல்ல போனால் அங்கே இஷ்டத்துக்கு செஞ்சிங்கன்னா தேவன் அந்த நாட்களில் அடிச்சு கூட போட்டிருக்காரு. சில இறந்து போயிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பிஷப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பிஷப்னா பிரதான ஆசிரியர் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, பெரிய அங்கி போட்டிருப்பாரு, மாதுளம் பழமும் கனியும் மணியும் தொங்கும், ஒரு பக்கம் மணி தொங்கும், இன்னொரு பக்கம் பழம் தொங்கும், டைன் டைன்னு அடிச்சுட்டு இருக்கோம். இடுப்பில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. எதுக்கு கயிறு கட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு கயிறு கட்டியிருக்காங்க? என்னம்மா எதுக்கு இழுக்கிறதுமா? என்னம்மா ஏன் இறப்பார்? ஏன் இறக்குறாரு? அதில் போய் அடிப்பார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கயிறு கட்டுறது காரணம் என்னன்னு, வேறு யாரும் போயிடக்கூடாது. இந்த ஐயா நடக்கிறார்ல, அந்த இதெல்லாம் செய்கிறாருல, உள்ள கிணி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். மணியும் கனியும் இருக்கு இல்லையா, அந்த தொங்கலில் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் இருக்கவங்க என்ன கேட்கும்? அவர் நடக்கிறாரா நடக்கலையான்னு சத்தம் கேட்கும். இப்போ நீங்கள் கொலுசு போட்டு நடக்கிறீங்களா, அது மாதிரி அவர் என்னவார்? அவர் போட்டு நடப்பார். அவர் உள்ளே போகிறாரு, எல்லாம் செய்கிறாரு, வந்துடுறாரு, வரல வச்சுக்கோ, கொஞ்சம் நேரம் சத்தமே வரல, ஒன்றுமே வரல. என்ன ஆச்சு ஐயாவுக்கு? அவர் போய் சேர்ந்துட்டார். கயிறு வெளியில் இருந்து என்ன செய்யணும்? அவரை பிடிச்சி இழுக்கணும். அங்கே விளையாடுற வேலை எல்லாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்குறோன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு தேவ சமூகத்தை பயத்தோடு போனான், பக்தியோடு போனான். தேவனுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு துணிகரம் இல்லை அவனுக்கு. அதுக்கு தான் இந்த கேள்வி. ஆண்டவரே அதுக்கு தான் கேட்குறாரு அவர். ஆக என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். பின்னாடி நாட்கள் என்ன சொன்ன, இதான் இப்படி தான் அவங்க எல்லோரும் கூடி இருந்தாங்க. தேவ மகிமை வந்துச்சு, தேவ பிரச்சனை இருந்துச்சு. அவங்க ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பலிகளை செலுத்தினாங்க, மற்ற காரியங்களை செஞ்சாங்க. அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் சாலமன் தேவாலயத்தை கட்டிட்டார். இதுதான் எங்கே இருக்குது? இந்த சாலையம் தான் ஹோலி ஹில், அதாவது பரிசுத்த மலை, அதாவது பர்வதம்னா என்னது? எருசலேம் மலை மேலே இருக்குது. அங்கே தான் தேவாலயம். அங்கே தான் கேட்குறாரு 2 கேள்வி. ஆண்டவரே உங்களுடைய கூடாரத்துக்கு யார் தங்குவா? யார் உங்களுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு ஏறுவான்? யார் போவா? ஏன்னு கேட்டால் மலையில் ஒரு 700 அடி உயரத்தில் தான் எருசலேம் பட்டணம் இருந்துச்சு. அங்கே மேலே ஏறி தான் போகணும். அதனால் எவன் ஏறி போவான்? அது ஆனால் இன்றைக்கி என்ன வருத்தம்னு பாருங்களேன். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, இந்த இடம் தான் காலியாக இருக்குது. இப்போ அதே சாலமன் டெம்பிள் அன்னைக்கு கட்டும்போது ஓஹோன்னு மகிமையாக இருந்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, இதான் வெஸ்டர்ன் வால் சொல்லுவாங்க. இங்கே நானே போயிருக்கிறேன். இந்த இடத்துல ஆளுங்க நிற்கிறாங்க பார்த்துங்க, இந்த இடத்துல எல்லாம் நிற்கிறாங்க. இதுக்கு பின்னாடி தான் என்ன இருக்குது? இந்த இடம் இருக்குது. இந்த இடம் தான் இந்த மாஸ்க் இருக்க இடம் தான் எங்கள் தேவனுடைய ஆலயம் இருந்த இடம். இப்போ இல்லை. அங்கே இப்போ என்ன இருக்குன்னு கேட்டால், அவங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குது, 2 பள்ளிவாசல் இருக்குது. எந்த இடம்? அப்போ உங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி வருமே, என்ன ஆண்டவரே இடிச்சிட்டாங்க? இன்றைக்கி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி கிடக்கு, இன்னும் கட்டப்படலை. இதுக்கப்புறம் ஏரோது வந்து கொஞ்சம் பெருசாக கட்டினார், அதையும் இடிச்சு போட்டாங்க. இப்போது ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க 3வது டெம்பிள் கட்டுறதுக்கு, 3rd டெம்பிள் கட்டுறதுக்கு. இப்போ ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டே ஓடிட்டுருக்கு. ஆக இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கு நேரம் ஆகுது, வேகமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஆக அன்பான சகோதரிகளுக்கும் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் ஏறுவதற்கு, அவருடைய அவருடைய பிரசனத்தில் நம்ம பண்ணுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இது அவர்களுக்கு எப்படிப்பட்ட இடமா இருந்துச்சுன்னா, தேவனை ஆராதிக்கிற இடமா இருந்துச்சு இந்த தேவாலயம். அது மாத்திரம் கிடையாது, சிம்பிள் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய ஆலயம் அவங்கள மத்தியில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் மத்தியில் தேவன் இருக்கிறார். தேவாலயத்தில் வேறு என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது யாரும் போக முடியாது. அதுதான் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்வார்? அட்டோன்மெண்ட் அன்றைக்கி தான் பிரதான ஆசிரியர் போயிட்டு வருவார். அதுக்குள்ளே 3 முக்கியமான காரியம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியில் மோசே கொடுத்த 2 கற்பலகை இருந்துச்சு. மண்ணை அளக்கிற ஜார், அதாவது ஓமர் அளவில் படி அந்த குடுவை இருந்துச்சு. ஒரு ஜக் இருந்துச்சு. இன்னொன்று இருந்துச்சு, ஆறுடைய தோல், துளித்த கோல்னு சொல்லுவாங்க. அது 3மே வச்சுருந்தாங்க. ஏன்னு கேட்டால், அது 3க்கும் சிம்பாலிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆக அதை என்ன செய்வாங்க? தேவனுடைய பிரசன்னத்தை உணர்த்துவதற்காக. தேவன் எப்படி அவர்களை போஷித்தார், தேவர்கள் அப்படி வழி நடத்தினார், தேவன் எப்படி அவர்களுக்கு தேவ வார்த்தையை கொடுத்தார் என்பதை காண்பிப்பதற்கு அங்கே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தின் ஒன்றுதலாக இருக்குது. அது மாத்திரங்க தேவன் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் உங்கள் மத்தியில் இருப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு காரியம், இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வருவாங்க. 13 கோத்திரம். எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரமா 13 கோத்திரமா? எத்தனை கோத்திரமா? யாக்கோபுக்கு, யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? 2 ஆச்சா? மனாசே எப்ராயிம் பாச்சா?
அப்போ எத்தனை ஆயிடுச்சு இப்போது? நிறைய பேர் 12 நின்னீங்கன்னா முதல்ல 12 பின்னாடி 13 மாறிடும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா 12 கோத்திரம் இருப்பாங்க. லேவியர்களுக்கு என்ன கிடைக்காது? சொத்து உரிமை கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிறதுனால வருகிற ஆசீர்வாதங்களை அவங்க வச்சுக்குவாங்க. அதனால் 12 பேருக்கு சொத்து பிரிக்கப்பட்டால் கூட மொத்தம் எத்தனை கோத்திரமாக இருப்பாங்க? யோசேப்புக்கு அப்புறம் யோசேப்பு 2 பிள்ளைகளுக்கு 2 கோத்திரமாக இருவாங்க. மனாசேக்கு செப்பரேட் இடம். சரியா? சரி, இந்த கதைக்கெல்லாம் நம்ம போகலை, நிறைய பேருக்கு தெரியலன்னு தெரியுது. ஆக யூனிட்டி ஐடென்டிட்டி, நாங்கள் யார், எங்கள் ஆண்டவர் யாருன்னு காண்பிப்பதுக்கு எங்கே தான் போகணும்? தேவாலயத்துக்கு போகணும். அதனால தான் வருஷத்துக்கு 2 முறை இல்லை 1 முறை எப்போ போவான்? இவன் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்கே போவான்? எருசலேம் போவான். எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் போயிடுவாங்க. ஆனால் ஒரு நல்ல யூதை எங்கே பண்ண மாட்டான்னு கேட்டால் தூரமாக போக மாட்டான் தேவாலயத்தை விட்டுட்டு. அவனோட ஆசை என்னன்னு கேட்டால் தேவனை சுற்றி இருக்கணும், தேவனுடைய பிரசனத்தில் இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளை வளர்க்கணும், தேவ சமூகத்தில் கொண்டு வரணும் பிள்ளைகளை. அவன் சிறு பிராயத்துலேருந்து அவனோட வாழ்க்கையில் அவன் நினைக்கிறது என்னென்னா தேவனுடைய சமூகத்தை சுற்றி இருக்கணும். சில வேலைகள் நம்ம எங்கே போகிறோம், எங்கெங்கேயோ போகிறோம் கடவுளை விட்டுட்டு. ஆனால் இவங்க எங்கே போக மாட்டாங்க. இந்த சங்கீதங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் புரியும். நான் ஒரு சில வசங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவ பிரசனத்தில் எப்படிப்பட்டவனை தேவனை அழைக்கிறார் என்பதை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த சங்கீதங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 23 சொல்லுகிறது, என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருமை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23 என்ன சொல்கிறாரு? யூதர்களுக்கு தேவனுடைய சமூகம் சொன்னாலே ரொம்ப முக்கியமான இடம். அவன் சொல்கிறான், அவன் சாகிற வரை எங்கே தான் இருப்பான்? ஜீவனுள்ள நாளாம். அதே போல் சங்கீதம் 27:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் ஜீவனோட நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை தங்கி இருப்பதே நாடுவேன். தாவீது சொல்கிறார், ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும்தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கிறது எனக்கு விருப்பம், அது தொடர்ந்து நான் காணப்படணும். இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு வர்றதுக்கே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அவன் என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு நாள் வரணும். சங்கீதம் 84:1-4 சொல்லுது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியும் தவனமாக இருக்கிறது, என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பிரித்து பாடுகிறது, சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கும் தகழ்வான் குருவிக்கும் குஞ்சுகளுக்கும் வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அது மாத்திரம் கிடையாது, 10வது வசனம், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்கள் இருக்கிற ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். இதெல்லாம் என்ன சொல்லுது? எந்த அளவுக்கு அவங்க தேவ ஆலயத்தை விரும்பினாங்க, தேவ சமூகத்தை நாடினாங்க. பல வேலைகளில் நாம் எப்படி தேடுறோன்னு எனக்கு தெரியுது. அவரோட வாஞ்ச ஒவ்வொரு கடவுளோட பிள்ளைகளுக்கும், கடவுளை நேசிக்கிறவனுக்கும் அவன் வாழ்க்கை எதை மையமாக வச்சுருக்கணும்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை வச்சு தேவன் தான் அவனுக்கு முக்கியம். அவன் தேவன் வழி நடத்துகிறார். எதன் மூலமாக நடத்துகிறார்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேன், கர்த்தரை நடத்திக்கிட்டே இருக்கிறார். அவரோட பிரச்சனை இருக்குது, அவர் வழி நடத்துதல் வாழ்க்கையில் இருக்குது. ஆகாமிய கூடாங்க சினிமா தேட்டரில் போய் உட்காந்துருக்கிற 1000 நாளை பார்க்கலாம், ஒரே ஒரு நாள் உங்கள் சமூகத்தில் வரும். அது சொல்கிறான். இன்னொரு இந்த 3வது நாள் அது சொல்லுது, உம்முடைய பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கும் வீடும் தகவலான் குருவி குஞ்சுகளுக்கும் வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டம் அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒரு குருவி தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களே. அவன் விரும்புகிறான் ஒரு குருவியை போல தெய்வ சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லி. ஆக நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஓடி வரணும் தெய்வ சமூகத்தில். சங்கீதம் 65 சொல்லுகிறது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு கொள்கிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாக உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஆக என்ன பாச்சு அங்கே பாருங்கள் தம்பி, சங்கீதம் 122:1 சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, 93:22 கூட பாருங்க. அதே போல் 22, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தது. சங்கீதம் 122. ஆக இன்றைக்கி நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய இடத்துல காணப்படுகிறோம். நாம் தேவாலயத்தில் எப்படிப்பட்டவள் போக, இந்த கேள்வி என்ன பார்த்து உங்களை பார்த்து வருது. அதை சங்கீதம் 15:1-2, கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், இந்த கேள்வி என்ன பார்த்து வருது. Am I ready to go into his presence? Am I really fit to be in his place? Am I really preparing myself to serve God? We need to doubly check ourselves. நம்மளாம் கேட்க பார்க்கணும். அழகாக அந்த பாட்டு பாடுறோம், எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சத்தம் செய்வது தானே. பியூட்டிஃபுல், நல்ல பாட்டு. உமக்காக தான் வாழ்கிறேன், ஓடி ஓடி உழைத்திடுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆண்டவர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறார். He is looking at us, He is serving, He is looking. நம்மளோட மன கண்களை பார்த்துட்டு இருக்கார்.
வாசிங்க. இப்போ 2வது பகுதி வாசிப்போம். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் பார்க்கலாம். 2வது வசனத்திலிருந்து வாசிங்க எனக்காகமா. 2வது வசனம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் நிந்தையான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கனம் பண்ணுகிறான். நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். கொடாமலும் பரிதானம் வாங்காமலும். இந்த வேத பகுதி நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் 2வது வசனத்திலிருந்து முதல் கேட்ட கேள்விகளுக்கு பதிலை பார்க்கலாம். எப்படிப்பட்டவன் தேவ சமூகத்துக்கு அழைக்கப்படுவான், எப்படிப்பட்டவன் போய் அங்கே தங்க முடியும், எப்படிப்பட்டவன் தேவ சமூகத்தை ஏறி போக முடியும் என்பதன் கேள்வி என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, மற்ற 11 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பட்டியலிடப்படுகிறது 11 ஐட்டம்ஸ். தமிழில் நம்ம வாசிக்க ஆங்கிலத்தை சொல்லுது என்னன்னு கேட்டால் நம்ம வாசிக்க முயற்சி பண்ணுவோம். டைம் இல்லைன்றதுனால வேகமாக நான் போகுவேன். இந்த வசனத்தை 3ஆக பிரிச்சிடலாம். இந்த 3 கூறுகளாக பிரிக்கலாம். இங்கிலீஷில் போட்டிருக்க, இங்கிலீஷில் இது தெரியல, ஸ்லைட் வரல. பர்சனல் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. வசனம் 2 என்ன சொல்லுதுன்னா, அவன் தனிப்பட்ட விதத்தில் தனக்கு தேவனுக்கு பிரியமானவன் எப்படி வாழ்கிறான், உண்மையாக இருக்கிறான், எப்படி உத்தமனாக வாழ்கிறான். பல வேலைகளில் நான் தனியாக இருக்கிறேன், என்னுடைய எண்ணங்களும் ஓட்டங்களும் எப்படி இருக்கு. வசனம் 2 மறுபடியும் எனக்காக வாசிங்கப்பா. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுறது. இதை இன்னொரு அடுத்த 2வது வசனம் வாசி. 2, 3 வாசி. 3, 4 வாசிங்கப்பா. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் நிந்தையான பேச்சு எடுக்க. 4வது வசனம் கூட தீர்ப்பானவன். இந்த 5 காரியம் சொல்லுது. அவன் மற்றவங்களை எப்படி கனப்படுத்துறான், மற்றவங்கள்ட்ட எப்படி உத்தமனா நடக்கிறான். ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கேன், பர்சனல் இன்டெகிரிட்டி போட்டிருக்கேன். முதல் 2வது வசனத்தை 3-4 வரை என்ன பாசுன்னு கேட்டால் இன்டெகிரேட் டுவர்ட்ஸ் அதர்ஸ், கம்யூனல் இன்டெகிரிட்டின்னு போட்டிருக்கேன். 3வது போட்டிருக்கேன் கடைசி வசனத்தில் வாசிங்க. 4வது வசனத்தில் 5வது முதல் பகுதி வாசிங்க தம்பி. வட்டிக்கு கொடாமலும் அவன் என்ன செய்கிறான், இன்டெகிரேட் டுவர்ட்ஸ் ஃபைனான்ஸ் எப்படி இருக்கான், ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆக அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் இங்கே ஸ்லைட் போட்டிருந்தேன், பார்க்க பரவாயில்லை. ஆக என்ன சார் பர்சனல் இன்டெகிரிட்டியில் என்ன பார்க்குறோம், வாக் அப்ரைட்லி, எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் நடக்கிறான், எப்படி நடக்கிறான். முதல் பகுதி உத்தமனாக நடக்கிறவனாக இருக்கிறான். உத்தமன்ற வார்த்தை என்னன்னு சொல்லிங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் தட் கண்டினியூல் ஆக்ஷன் டினோட்ஸ் a way of life and conduct. அவன் எப்படி மற்றவங்களோட பழகிறவனாக இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் 2 விதமான வாழ்க்கை கிடையாது. It's one guy who fears God and loves everyone. He walks in a way that pleases God. Uprightness. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது, வாக்ஸ் அப்ரைட்லி, ஒர்க்ஸ் ரைச்சியஸ்லி. 2வது எப்படி செய்கிறான், அவன் நீதியாக இருக்கிறான். நீதினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தமிழில் போட்டிருக்கு நீதியை நடப்பிக்கிறவன். நடப்பிக்கிறவன் என்ன அர்த்தம், செய்கிறவன். நீதியை பேசுகிறவன் இல்லை. சில வேலை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வோம்னா, நம்ம ஒழுக்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சுக்குள்ளே நம்ம எல்லாரும் நல்லவங்க தான், நோ டவுட் இன் இட். சபையில் விட்டுட்டு நான் வெளியில் போயிடுறேன் பார்த்தீங்களா, அந்த புல்பீட் இந்த கேட்டை விட்டு கிராஸ் பண்ண பிறகு என்னோடய ஜீவி எப்படி இருக்குன்ற சற்று யோசித்து பார்க்கணும். நான் என்ன செய்கிறேன், நான் நீதியை நடப்பித்து உத்தமனாக நடந்து நீதியை நடப்பிக்கிறவன். நீதியை நடக்கிறது என்ன கேட்டால், நாட் யூ வில் டூ திங்ஸ் ரைட் அண்ட் ஃபேர். அது மாத்திரம் அக்கார்டிங் டு காட்ஸ் லா, தேவ சித்தத்துக்கு எது சரியாக இருக்கோ அதை மட்டும்தான் செய்வான். அவனோட பிஹேவியரை பார்த்தீங்கன்னா சோஷியல் எத்திக்கல் இருக்கும், ஜஸ்டிஸ் இருக்கும். அவன்கிட்ட என்ன நீதி இல்லாத வேலையை செய்ய மாட்டான். அவன் கை என்ன இருக்காது, இஷ்டத்துக்கு கை பிளாக்காக இருக்காது. அது அப்புறமா பேசுவோம் ஃபைனான்ஸை பற்றி பேசும்போது. அவன் எல்லாருக்கும் முன்னாடியும் ஆண்டவரோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் நீதியே நடப்பிக்கிறவனாக இருக்கிறான். 3வது எப்படி இருக்குன்னு கேட்டால், அவன் சத்தியத்தை பேசுகிறானா. என்ன பேச மாட்டான், வசனம் என்ன சொல்லுது, சத்தியத்தை மனதார. அந்த வசனத்தில் இன்னொரு முக்கியமான வேர்டு, அந்த மனதார சத்தியத்தை பேசுறது. அப்படின்னா என்ன அர்த்தம், மனசார பேசுறது. வெளியில் ஒரு பேச்சு, இன்னொரு உள்ள ஒரு பேச்சு கிடையாது. அவன் மனசார செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவன் மனசார பேசுகிறாங்க, மனசார செஞ்சாங்க, உள்ளத்துலேருந்து செஞ்சாங்க. அப்படின்னா என்னது, அவன் டபுள் லைஃப் கிடையாது. இஸ் a guy who knows how to behave. அவனுக்கு தெரியும் நான் ஆண்டோட மகனாக இருக்கிறேன்,
ஆண்டோட மகளாக இருக்கிற இந்த வசனம் கேட்குறது, யாருடைய பருவத்துக்கு போவா ஆண்டவர், யாருடைய சமூகத்தில் வாசம் செய்வான்னு கேட்குறதுக்கு அவன் முதல்ல அவன் ஆண்டவருக்கு பிரியமானவனா தனக்கு பிரியமான தன்னுடைய வாழ்க்கையில் வாழணும். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது வசனம் 2, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை, பல பாடுகள் நம்ம பாடிக்கிறத குறித்து. ஆக இந்த பர்சனல் இன்டெகிரிட்டி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, என்டையர் லைஃப் ஆக்ஷன் வேர்ட் இன் அ தாட் அலைன் காட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் அண்ட் ட்ரூத். அவனோட வாழ்க்கை முழுவதும் எதை குறிச்சிருக்குன்னு கேட்டால், அவன் பேச்சு, அவன் செய்க, அவனோட உண்மையான சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எதன் அடிப்படையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தேவனோட வார்த்தையின் அடிப்படையில் காணப்படுது. அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான்? அவன் ஒழுக்கக்கேடாக நடக்க மாட்டான், யாருக்கும் அநீதி செய்ய மாட்டான், எப்போதும் நீதியும் நேர்மையை காணப்படுகிறவனாய் காணப்படுகிறான். அவனோட பேச்சில் கூட எல்லாத்துக்கும் மேலே அவன் எங்கேருந்து செய்கிறான்? வாயில் மட்டும் செய்யலை, அவன் உள்ளத்திலேருந்து செய்கிறான். அதான் சொல்லுது, மனதார சத்தியத்தை பேசுகிறான். அப்போ தேவ சபையில் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் என்ன? சிறு பிராயத்திலேருந்து சின்ன பிள்ளை பெற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், மூத்தவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீதியும் நேர்மையும் உண்மையாக பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். உலகத்தை என்ன செய்கிறோம்? எல்லாம் ஏமாத்துறான். நான் சென்னையில் போய் பெங்களூரில் போய் கொஞ்ச நாள் இருந்தேன். என் கூட இருக்கிறேன், எல்லாம் சர்ச் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் ஏமாத்து வேலை. நான் கேட்பேன், என்னையா சர்ச் நீங்கள்? எப்படியா பைபிளை தூக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க? மற்றவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? என் வாழ்க்கை வேஷமாக இருக்குது. பைபிளை தூக்கிட்டு வந்து அல்லேலூயா அல்லேலூயான்னு குதிக்கிறேன், ஆடுறேன், கத்துறேன், சந்தோஷம், எனக்கு டவுட் கிடையாது, நல்லது. பட் நான் அதே ஆண்டவரை தூக்கிட்டு வெளியில் போயிட்டுருக்கேன், அங்கே போய் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்? மற்றவன் என்ன எப்படி பார்த்துட்டு இருக்கிறான்? தயவு செய்து யோசிச்சு பாருங்கள். 3வது வசனம் 4வது வசனம் வாசிச்சிருவோம், நம்ம வாசிப்போம். 3வது 4வது. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தீங்கு செய்யாமலும் நிந்தியான பேச்சு எடுக்காமல் இருக்கிறான். திகில்பானவன், இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ரைனிங் ஃப்ரம் ஸ்லாண்டர்னா என்னன்னு கேட்டால், அவன் நீதிமானாக இருக்கிறதுனால யாரை குறித்தும் தப்பாக பேசுவதற்கு நேரம் கிடையாது. இன்னொன்று முதல் பார்த்தோம், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? தனக்குத்தானே கடவுளுக்கு பிரியமானவனாக உத்தமனாக நடக்கிறது மட்டும் கிடையாது, அவன் தலைவனாக இருப்பது சிந்திப்பது மாத்திரம் கிடையாது, மற்றவங்கள்ட்டையும் அப்படி தான் இருக்கிறான். மற்றவங்களை கனப்படுத்துகிறான். அவனுக்கு தெரியும் எப்படி பேசணும். இன்றைக்கி நம்ம பல வேலைகள் நம்ம 2-3 பேர் சேர்ந்துட்டோம்னா இன்னொரு ஆள் செத்தான், விஷயமா ஊழியக்காரன் போனான். இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இங்கே வசனம் சொல்லுது, ரைச்சஸ் பர்சன் இஸ் கேர்ஃபுல் நாட் டு என்கேஜ் ஹார்ம்ஃபுல் டாக் ஆர் ஸ்ப்ரெட் ஃபால்ஸ்ஹுட் அபவுட் அதர்ஸ். யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டான். தப்பாக பேசினா கூட நம்ம கேட்குறது, இப்போல்லாம் எனக்கு அது கிளியராக, நல்ல வேலை எனக்கு வேறு தெரியாமல் நானும் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கிறேன். தெரியாமல் பேசும்போது அப்படியே போயிட்டோம், எனக்கு வேறு தெரியல. இப்போல்லாம் யாரை பற்றி எந்த கதையும் அப்பா என்கிட்ட சொல்லாத, நீ போய் அவன்கிட்டே போய் சொல்லுப்போ, எனக்கு வேண்டாம், எனக்கு விருப்பம் இல்லை, அசிங்கமாக இருக்குது. அது மாத்திரம் கிடையாது. 3வது சொல்லுது, புறம் கூறாமல். புறம் கூறுறதுன்னா என்ன தெரியுமா? முன்னாடி வெட்டி பின்னாடி பேசுறது. முன்னாடி இன்னைக்கு தோத்திரம் படுத்த, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், ரொம்ப ரொம்ப இன்னைக்கு பேசுவாங்க. அப்பா இவ்வளோ, இந்த சகோதரியா, இந்த சகோதரனா, இவ்வளோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். விட்டுட்டு பின்னாடி போட்டு வாங்கிடுறது. எப்படிடா 2 வேஷம்? எப்படி இப்படி பேசுறது சொல்லுங்கள்? எலும்புக்கு நாக்கு, இந்த எலும்பில்லாத நாக்கு எப்படி பேசுன்னு சொல்கிறதுக்கு, கிறிஸ்தவனுக்கு நாக்கில் எலும்பு வேணாம் ஐயா. என்னோடய ஆண்டவர் என் கூட இருக்கிறார் ஐயா. என்னோடய ஹோல் பாடி அவருடையது. என்னோடய கண்ணாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், வாயாக இருக்கட்டும், பேச்சு ஒவ்வொன்றும் ஆண்டவர் பிரியமாக பேசுகிறதுக்கு முயற்சி செய்வோம். அது மாத்திரம் கிடையாது. 2வது சொல்ல, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். யாருக்குன்னா, யாராச்சும் எனக்கு தெரிஞ்ச நண்பனை பற்றி தப்பாக செய்கிறான்னு சொன்னான்னு கேட்டால் இவன் கேட்க மாட்டான். அப்பா அது வேண்டி சொல்லாத போ. நிறைய கதை இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு, எனக்கு டைம் இல்லை சொல்கிறதுக்கு. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் எவன் சொன்னாலும் எதை இருந்தாலும் நம்பிக்கிறதா? உங்கள் பின்னாடி அதாவது 2 நபர் ஒன்றா இல்லைன்னா அவங்கள பற்றி என்ன வேணாலும் நான் சொல்ல முடியும், தெரியுமா உங்களுக்கு? 1000 காரியம் தப்பாக சொல்ல முடியும். எப்போ கேட்டாலும் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுங்கள். கண்ணாலே காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். எது நீங்கள் பார்த்துட்டிங்களா? அவர் சொன்னதெல்லாம் கேட்பீங்களா? இப்போ கூட யாராச்சும் வந்து சொன்னால் நான் கேட்குறது கேட்டுக்குவேன். பல சில எனக்கு வேறு வழி இல்லை அவங்க கேட்கணுன்ட்டு. நான் அந்த சகோதரத்தை கேட்காத வரை இப்போல்லாம் நம்புறதே கிடையாது. எனக்கு தெரியும் 2 பக்கம் 2 கை இருந்தால் தான் தட்ட முடியும் இல்லையா? ஒரே கையில் யாரும் தட்ட முடியாது. ஒரு இஷ்யூ வருதுன்னா அது 2 பக்கம் ஸ்டோரி இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் கோர்ட் ஆஃப் த லாவில் என்ன செய்வான்? வாதி பிரதிவாதி 2 பேரையும் சுற்றி கூட்டிகிட்டு வாண்டுவான், 2 பேரும் பக்கம் கேட்பான். ஆனால் நம்ம ஆளுங்க மட்டும்தான் எவன் சொன்னாலும் அவன் தான் சரி, எவன் சொல்லலையே அவன் கெட்டவன்.
எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, மேலே ஒருத்தர்கிட்ட தான் சொல்ல முடியும். அவன் என்ன செய்கிறான்னா, தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு செய்யும் தீங்கு செய்யாமலும் அயலான் மேல் செய்யப்படும் வார்த்தையை என்ன செய்வான், எடுக்காமல் இருக்கிறான். நேரம் வேகமாக போகிறதுக்காக போயிடுறேன். அதாவது லேவியராகமம் 19:18 சொல்லுது, பலிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனத்தின் புத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். ஆக அடுத்தவனை குத்தி தப்பாக யார் பேசினாலும் அல்லது யாராச்சும் விரோதமாக பேசினா நானும் பேசக்கூடாது. நம்மளும் ஒரு தீர்மானம் எடுப்போம் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே யாரை பற்றி நான் தீங்கு பேச எனக்கு வேணவே வேணாம். ரெண்டாவது, யார் எனக்கு வந்து சொன்னாலும் எனக்கு கேவலம் இல்லை. ஜெபிப்போம் அந்த சகோதரனுக்கு, ஜெபிங்க. முக்கியமாக அடுத்த 2வது வசனம் வாசிங்க தம்பிங்களா. எபிரேய மொழியில் ஆகாதவன் யாருன்னா கெட்டவன், கடவுளுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறான், அயோக்கியனா வாழ்கிறான், திருடு அயோக்கியனா இருக்கிறான், ஆண்டவர் சமூகத்துக்கு வர மாட்டான், ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிய மாட்டான். அப்படிப்பட்டவன் அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. He is not interested to fellowship with the guy who doesn't know anything about God. He never fears God. அவனோட நீதி இருக்கிறதுனால, அவன் நீதிமானா இருக்கிறதுனால, தேவனோட மகனா இருக்கிறதுனால என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவனா இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன பண்ணுறான், தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறான். அதனால மற்றவன் என்ன பண்ண மாட்டான். அவன் ஒரே நிமிஷம் அந்த ஸ்லைடு போட்டுக்கிறேன்ப்பா, போமாதுப்பா தம்பி, ஸ்லைட் போகல, ஒரே ஒரு நிமிஷம். இந்த முதல்ல சொன்னேன் பாருங்கள், பர்சனல் இன்டெகிரிட்டி வேணாம், டைம் ஆச்சு, நம்ம போயிடுவோம். இங்கே தான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட், ரிஃப்ரைனிங் ஃப்ரம் சேண்ட், அடுத்தவனை குத்து குறை பேச மாட்டான். கான்செப்ட் ஆஃப் நாட் டூயிங் ஈவில். ரெண்டாவது காரியம் என்ன செய்கிறான், மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். என்னென்ன, மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டான். அது மாத்திரம் கிடையாது, நாட் டேக்கிங் ரிப்ரோச். மற்றவங்க யாராச்சும் வந்து ஏதாச்சும் சொன்னாங்கன்னா என்ன செய்ய மாட்டான், அவன் கேட்க மாட்டான். இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஹியர் சம்படிஸ் பேட் திங். ஏன்னா எப்போவுமே நான் முதலே சொன்னது போல், யார் என்ன சொன்னாலும் ஒன் சைடட் ஸ்டோரி. இன்றைக்கி இருக்க வரலாறு பார்த்தீங்கன்னா கூடப்பா, வரலாறு இருக்கு இல்லையா, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் பார்த்துருக்கீங்களே, எப்போதுமே எல்லா வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் பயஸ்டு ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எழுதுறவன் பார்வையிலேருந்து தான் அதை பார்த்துருக்குறான், அடுத்தவன் சைட்லேருந்து பார்க்கல. இப்போ பாகிஸ்தான் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பற்றி வேறு மாதிரி சொல்லுவான், இந்தியாவை கேட்டிங்கன்னா பாகிஸ்தானை பற்றி இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. இங்கே இந்த மலேசியாக்காரனை பற்றி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்காரன் மலேசியா பற்றி ஒன்று சொல்லுவாங்க, மலேசியாவில் போய் சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. அந்த ரெண்டு ஹிஸ்ட்ரியும் வேறு மாதிரி இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி ஒரு கதை ஒருத்தர் ஒரு கதை கொண்டு வர்றாங்க என்கிட்ட, எந்த கதை சரி, ரெண்டு பக்கமும் நான் கேட்கணும் இல்லையா? ஒன்று ரெண்டு பற்றியும் கேட்காத, கேட்டால் ரெண்டு பக்கம் கேள், ஒரு பக்கம் கேட்டு முடிவு எடுக்காத. ஒரு நல்ல கடவுள்கிட்ட மனுஷன் நிதானிக்க தெரியும் அவனுக்கு. he knows how to discern. எனவே நானும் நீங்கள் என்னன்னா, அப்புறம் அதான் நான்காவது அவன் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன்னா, இட்ஸ் about upholding righteousness, not condoning associating with the wickedness. அவன் என்ன செய்ய மாட்டான், கெட்டவனுக்கு ஒத்தாசை போக மாட்டான். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கெட்டவன் சொல்கிறான், அவன் பேச்சை கேட்டு உட்காந்துருக்கிறீங்க. ஒருத்தர் தயவோட வசனத்தை நின்று பேசிட்டு உட்காந்துருக்கோம், வருஷக்கணக்கில் தெய்வ ஊழியத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம். எனக்கு கேள்வியாக வரும், என்னடா எப்படிடா நடக்குது இது, என்ன செய்கிறோம் நம்ம? ஒரு இன்டென்ஷனே சரியில்லை, அவன் நோக்கமே சரியில்லை. அந்த சகோதரனோ சகோதரி பற்றி நமக்கு நல்லா தெரியும் அவங்க யாருன்னு. அப்போ கூட என்ன செய்வோம், கை கோர்த்துக்கிட்டு நிற்கிறோம், வாங்கப்பா வாங்க பிரதர். கடவுளுக்கு பதில் சொல்லணும் நம்ம எல்லோரும். என்ன எல்லாத்துக்கும் மேலே 4வது வசனத்தில் 2வது பகுதி, கர்த்தருக்கு பயந்தவர்களையும் கனம் பண்ணுகிறான். என்ன செய்கிறான் அவன்? எவன் ஒருத்தன் தேவனுக்கு பயப்படுகிறானோ, தேவனுக்கு பிரியமாக வாழ முயற்சி செய்கிறானோ, அவனுக்கு கனப்படுத்துகிறான். அப்படிப்பட்டவனை ஐக்கியம் வைக்க விரும்புகிறான். அவன் கனப்படுத்துறதுனா என்ன, டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிம். ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான், கடவுள் வேலையை பார்க்குறான், நைட்டு பகலும் கடவுள் பின்னாடி அழைகிறான். எல்லாரும் விசாரிக்கிறான், யாருக்கு பின்னாடி இருக்கிறீங்க? கடவுளுக்கு பிரியமில்லாத பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு கடவுள் பயப்படுறவனை மறிக்க. அப்படி நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். என்னை செய்கை என்னை வெளிப்படுத்தும், நான் யாருன்னு சொல்லிட்டு. ஆக இந்த அருமையான கால வேளையில் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா காரியம் எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, ஈவன் மற்றவர்களோடு கூட தேவ திருச்சபையில் மாத்திரம் லிவிங் வித் இன்டெகிரிட்டி வித்தின் த கம்யூனிட்டி. அவன் சமுதாயத்தில் மற்றவங்களோடு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், தனவி தான் பிள்ளைங்க மற்றவங்களோட எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். ஐயா உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் இங்கே ஒன்றும் கிடையாது, நான் சும்மா விளக்குறது தான் என்னோடய வேலை. முதல்ல நான் தேவனுக்கு பிரியமான உத்தமனாக வாழ்ந்துட்டுருக்கேன்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில்,
ரெண்டாவது, என்னை சார்ந்த மற்றவங்களோட நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் சற்று யோசிச்சு பாருங்க. மூணாவது முக்கியமான காரியம் வந்துருவோம். அது மாதிரி டிஸ்பைசிங் வைல்ட் பர்சன், அதாவது போட்டுச்சு ஆனரிங் ஃபியர் த லார்ட். எல்லாத்துக்கும் மேலே அவன் என்ன செய்யறான்னு கேட்டால் ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டி. ரெண்டு காரியம். ரொம்ப நிறைய பேர் நான் பார்த்து ரொம்ப நல்ல உத்தம புத்திரனாக இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, மற்றவங்க நல்லா பேசுவாங்க. ஆனால் காசு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவளை தான் மோச்சு போச்சு. பணம் 4 பி வாசிங்க, 4 பக்கத்தில் கடைசி பக்கத்தில் வாசிங்க. ஆணையிட்டு ஒருத்தர் சொல்லிட்டான், ஆண்டவர் நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டான், ஆனால் அவனுக்கு செய்ய முடியாது, நஷ்டம் வருது, வார்த்தையில் தவற மாட்டான். சொன்னா சொல்லட, இவன் ஆணியில் அடிச்ச என்னது மரத்தில் அடிச்ச ஆணி மாதிரின்னு சொல்லுவாங்க, பாறை எழுத்து மாதிரி சொல்லுவாங்க. கடவுளோட பிள்ளை வார்த்தை மாறக்கூடாது. ஒரு வார்த்தை சொன்னா சொன்ன வார்த்தையில் நிற்க தெரியணும். இங்கிட்டு ஒரு வார்த்தை அங்கிட்டு ஒரு மாற்றி எல்லா இடத்துக்கும் போகிற இடம்லாம் டிசைனாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ வெரி கஷ்டம். இதுவும் விசேஷமாக கர்த்தருடைய வசனத்தை தூக்கிட்டு, கர்த்தர் மாறாதவர், கர்த்தருடைய வார்த்தை மாறாது, கர்த்தருடைய விசுவாசி மாறிக்கிட்டே இருப்பார். அது எப்படி இருக்கும்? தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது யோசித்து பேசுங்க, கவனமாக பேசுங்க. பேசாமல் இருக்கிறது சிறப்பானது. அப்படி பேசிட்டிங்கன்னா நஷ்டம் வந்தாலும் சரி செய்ய தவறாதும் செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்துருச்சு 5வது வசனம் முதல் பகுதி வாசிக்கலாம். அதுக்காக என்ன செய்ய மாட்டான் அவன்? இந்த இதில் நிறைய வேத வசனம் இருக்குது, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 22வது அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கிறேன்னா வாசிக்கிறேன். உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்க என் ஜனங்களில் ஒருவனும் நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். வட்டி. அதுக்கப்புறம் லேவியராகமம் 25வது அதிகாரம் 36, 37. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசியாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரர் உன்னோடு கூட பிழைக்கும்படி செய்வாயாக. 37, அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசிக்கும் கொடாயாக. சரி, இந்த மாதிரி நிறைய வேதவசனம் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியம் இருக்குது. தயவுசெய்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜஸ்டிஸாக இருக்கக்கூடாது. உன் சகோதரன் ஏழையாக இருக்கிறான், கஷ்டப்படுறான், அவனுக்கு கொடுக்கணும், கொடுத்து உதவி செய்யி. உன் அன்புள்ள சகோதரன் தானே. விசேஷமாக சபைக்குள்ளேயே கொடுக்க வாங்குறதுல கவனமாக இருக்க பாருங்கள். அது ரொம்ப கெட்ட பேரை உருவாக்கும் நம்மளோட வாழ்க்கையில். வேலை நான் என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டால், இது சில பிள்ளைங்க கொடுத்துட்டு விட்டுருவோம் சில வேலைகள். ஆனால் கொடுக்குற வாங்கல கவனமாக இருக்க பாருங்கள். விசேஷமாக பணத்தை வட்டிக்கு கொடுப்பது என்பது அவ்வளோ சிறப்பான காரியம் இல்லை. பேங்க்கில் போட்டுக்கோங்க, அந்த வட்டி கடவுள் கொடுக்குறா, ரைட்டு. மற்ற ஏதோ ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. ஆனால் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் தேவ நாமத்தை தூசிக்க ஆரம்பிக்கும். அது மாத்திரம் கிடையாது. 2வது பகுதி வாசிக்க நான் கேட்டால் அவன் என்ன செய்ய மாட்டானா, பரிதானம் வாங்க மாட்டான். பரிதானம்னா லஞ்சம் வாங்க மாட்டான். லஞ்சம் வாங்குறது என்ன செய்யுமா, டேக்கிங் bribe undermine justice, especially when it harms innocent and is strongly condemned in Torah. அதாவது இந்த வேதம் சொல்லுது, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. அதாவது யாத்ராகமம் 25 3வது பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். என்ன பண்ணுமா, கையில் காசு வாங்கிட்டேன் என்ன ஆயிடுவேன் நான், பார்வை உள்ளவர்களுக்கு எப்படி ஆயிடுவானா, குருடாயிருவானா. நீதிமான் எப்படி போனா, வார்த்தையை புரட்டிடுவான். அப்படின்னா என்னது, எந்த விதமான கடவுளுக்கு பிரியமில்லாத வழியில் எந்த வசதி வந்தாலும் வாங்கக்கூடாது. இன்னொரு விதத்தில் சிம்பிளாக, என் கை சுத்தமாக இருக்கட்டும், என் வார்த்தை சுத்தமாக இருக்கட்டும். சபையில் மாத்திரம் கிடையாது, சபைக்குள்ளே மாத்திரம் கிடையாது, சபையை விட்டுட்டு நான் வெளியில் எங்கே போனாலும் என்னை பார்க்குறான்னா அவனுக்கு தெரிஞ்சவன் உண்மையானவன், நேர்மையானவன், கடவுளோட பிள்ளை, இவன் தேவ சபையில் பைபிளை வச்சுருக்கிறான், இவன் கையில் வச்சுட்டு சண்டே சர்ச் போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் நல்ல பண்பே தவிர, நான் இந்த வேல்யூஸ் எல்லாம் எங்கே செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் தொடங்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த பிள்ளைங்க சிறு பிராயத்துலேருந்து இந்த நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டு வருவாங்கன்னா அப்படிப்பட்ட அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாக வீடாக இருக்கும். எனவே நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். என்னன்னு கேட்டால், எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பொருளாதார இதில் நீதியை செய்ய ஆரம்பிப்போம். அது மாத்திரங்க இன்டெகிரிட்டி என்னது, இந்த இன்ஜஸ்டிஸ். நம்ம எதை செய்தாலும் உத்தமமாக நீதியை செய்ய பார்ப்போம். தயவுசெய்து நீதியும் நேர்மையும் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. எவன் நேர்மையாக இருக்கிறானோ அவன் நீதிமானாக இருக்கிறான், அவன் நீதியை நியாயமாக செய்கிறவனாக இருக்கிறான். நீதி இன்னைக்கு டிஃப்ரெண்ட் டைப்பாக ஆகி போயிடுச்சு. பணம் கொடுத்தவனுக்கு ஒரு நீதி, பணம் கொடுக்காதவனுக்கு இன்னொரு மாதிரி நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி. அது மாதிரி இப்போ பணம் இன்றைக்கி விலைக்கு போயிடுச்சு நீதி. ஆனால் நான் ஆண்டோட பிள்ளை, தயவுசெய்து எனக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் அஸ்திபாரம். எல்லாத்துக்கும் மேலே கடைசியில் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். இப்படி ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்கு என்ன நடக்கும்? 5B வாசிப்போம். 5வது கடைசி அதிகாரம் 15B வாசிங்க. 5B. இப்படி செய்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? அசைக்கப்பட மாட்டான்.
அப்படின்னா என்னது, இப்படி செய்கிறவன் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அவன் வாழ்க்கையில் அன்சேக்கபிள் ஃபவுண்டேஷன். அவன் ஆண்டோட வசனத்தில் கட்டியிருக்கிறான், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறான், ஆண்டோட பிரசன்னத்தில் காணப்படுகிறவனாக இருக்கிறான். அவன் இந்த உலகம் கையை நீட்டி பேச முடியாது. அது மாத்திரம் கிடையாது, அது அவன் ஃபவுண்டேஷனில் இருக்கிறான். அவன் கடவுளோட பாதுகாவலும் கடவுளோட இரக்கமும் கடவுளோட பாதுகாவல் இது இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு முக்கியமான காரியம் என்ன பார்க்குறோன்னு கேட்டால், அவன் நல்ல முன்மாதிரியாக தான் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளை விட்டுக்கு போகிறான். ஒருத்தர் நீதியாக இருக்கிறான், நேர்மையாக இருக்கிறான், நல்லவனாக இருக்கிறான். தான் பிள்ளைகளுக்கு மற்றவங்க சொல்கிறதுகளுக்கு சில வேலைகள் நம்ம பார்க்குறோம். இவங்க அப்பாடா மோசமானவன்டா அப்படி சொல்லாமல், இவன் நல்லவங்க அப்பா இவங்க அப்பா. சில வேலைகளில் பிள்ளைகளுக்கு பெற்றவங்களை வளர பேர் வரும். ஆனால் சில வேலைகளில் பிள்ளைங்களுக்கு கெட்ட பேர் வரும். சில பேருக்கு கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி நல்ல வாழ்க்கை வாழ மாட்டாங்க. கை சுத்தம் இல்லை, வாய் சுத்தம் இல்லை. சில வேலைகள் நம்ம கண்டிப்பாக இருக்கிறதுனால சில வேலை பிள்ளைகள் பிடிக்கணுமான அவசியம் கிடையாது. ஆனால் பின்னாடி நாட்கள் யோசிப்பாங்க, எங்கள் அப்பா எனக்கு சரியாக தான் கண்டிச்சார். ஆனால் நீங்கள் கொடுக்குற வேல்யூ ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட பண்புள்ள கிறிஸ்தவ குடும்பத்தை வளர்த்துட்ருக்கோம் நம்ம என்பதை பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில காரியங்களை நான் சொல்லிட்டு போயிடுறேன். இன்றைக்கி 3 காரியத்தை பார்த்தோம். எப்படிப்பட்டவன் தேவ சமூகத்தில் போகிறவனாக இருக்கிறான், அவனோட பண்புகள் என்ன, அவன் அப்படிப்பட்டவனுக்கு என்ன செய்கிறார், தேவன் நிலையான அஸ்திபாரத்தை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவன் யாரும் அசைக்க முடியாதுன்னு நம்ம பார்த்தோம். ஆக நான் என்ன பண்ண போகிறேன், வேகமாக முடிக்க போகிறேன். நான் நானே ஆராய்ந்து பார்க்க போகிறேன். என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டால், செல்ஃப் எக்ஸாமினேஷன். நான் சோதித்து பார்க்கணும், இந்த எல்லா காரியங்களும் என்கிட்ட நான் செஞ்சுருக்கிறேன் என்னன்னு பாருங்கள். நான் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, நிறைய நேரம் குறை இருக்கும். உடனே மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட மனம் திரும்ப பாருங்கள். வாங்க இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போமா, நானும் என் குடும்பமும் ஆண்டவர் பிரியமாக இருப்பது ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எனக்கு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் கேள்வி எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. ரெண்டாவது என்ன பண்ணுங்க, இந்த அக்கௌண்டபிலிட்டி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன இருக்கும், கணக்கில் கொடுக்கப்படும், எல்லோரும் பார்க்கலாம். என்ன, எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த தேவ உத்தமத்தில் நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். சபை விசேஷமாக என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து சபையாக செய்யணும். இன்றைக்கிருந்து தீர்மானம் எடுங்க, உங்கள் வீட்டில் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி பிள்ளைங்க, தேவ சபையில் தேவ பிள்ளைகள் எப்படி சபைக்கு வரும்போது நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வாஞ்சிக்கிறேனோ, அதே என் வீட்டில் இருக்கட்டும், என் வேலை ஸ்தலத்தில் இருக்கட்டும், நான் வெளியில் போகிற இடங்களில் இருக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்க கற்றுக் கொடுங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்க கற்றுக் கொடுங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி நல்லா போய் பேசுவாங்க, ஏமாற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தயவுசெய்து நம்ம கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகலாம், கடைசியில் கடவுள் நாமத்தை தூசிச்சிருவோம். இன்றைக்கி ஏன் கடவுள் நாம தூசிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகளே, நாம் ரெட்டை வேஷம் போட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய பேர் எனக்கு தெரியாது, இவங்க வாழ்க்கை எனக்கு தனிப்பட்ட விதத்தில் எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்கிறது அவனுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து புரியலைன்னா வாங்க, சில உதாரணம் இருக்குது, நேரம் இல்லை, நான் முடிக்க போகிறேன். யோபுன்னு ஒரு பக்தனை பார்க்குறோம், நோவாவை பார்க்குறோம், ஆபிரகாமை பார்த்தோம், கொர்நேலியஸ் வேதத்தில் புதிய பாட்டில் பார்க்குறோம். கர்த்தருக்காக நேர கர்த்தரை வச்சு வாழ்ந்தவங்க. அவங்க இடது பக்கம் வலது பக்கம் சாயலை. கர்த்தரோட வசனம், கர்த்தரோட வார்த்தை, கர்த்தர் முன்னாடி இருக்கிறார். அவங்க கடவுளை நோக்கி பயணித்தாங்க. வலது பக்கம் இடது பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு போக விரும்பலை. புதிய ஏற்பாட்டில் நல்ல ஒரு உதாரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்மாதிரி. இயேசு கிறிஸ்துவை போல நம்ம யாரையும் பார்க்க முடியாது. அன்பான பிள்ளைகளே, இந்த நல்ல வேளையில் நாம் என்ன செய்வோம், நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டு ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை தருவார். நம்ம எல்லாரும் கண்ணு மூடி நாம் ஜெபிப்போம். சர்வத்தையும் படைத்த மகா உன்னதமான